வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரிவர்ஸ். இந்தியாவில் பாயக்கூடிய முக்கியமான ஆறு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாங்கஸ்ட் ரிவர் ஓவராலாக லாங்கஸ்ட் ரிவர் எது? கங்கா தான் லாங்கஸ்ட் ரிவர். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 25 கிலோமீட்டர். இந்த நதி கங்கை நதி தான் வந்து மோஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா என்ன, அதிக துணை நதிகளை கொண்ட நதி. The river flows for about 25 kilometer through 5 Indian states. என்னென்ன ஸ்டேட்ஸ்? உத்தரகாண்ட், உத்தர் பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் and West Bengal. Before entering Bangladesh and emptying into the Bay of Bengal. லாஸ்ட்டாக எங்கே போய் கலக்குது? பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. எந்தெந்த ஸ்டேட்ஸை வந்து அந்த நதி வந்து பாயுது அப்படின்னா உத்தரகாண்டில் ஆரம்பித்து உத்தர் பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால், இது வழியாக தான் அந்த நதி வந்து போகுது. அதே இந்த இவ்வளோ ஸ்டேட்ஸ் வழியாக போகிறதால தான் வந்து இதுக்கு வந்து நிறைய கிளை நதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொன்னல, அந்த ரீசன் தான் அது. லாங்கஸ்ட் ரிவர் என்டையர்லி இன் இந்தியா, கோதாவரி. அது என்ன என்டையர்லி இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே பாயும் மிக நீளமான நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது? கோதாவரி. கங்கா அப்படின்னா ஓவராலாக கங்கா தான் நீளமான நதி, 25 கிலோமீட்டர். பட் பங்களாதேஷில் மீட் பண்ணுச்சுன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு பாதியும் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பாதியும் பிரிஞ்சு தான் வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. ஸோ வந்து பங்களாதேஷ்குள்ளே போகிறதால இது வந்து இந்த ரீசன் வந்து கோதாவரிக்கு வந்து இருக்கு. என்டையர்லி இன் இந்தியா அப்படின்னு வரும்போது கோதாவரி தான் லாங்கஸ்ட் ரிவர். அடுத்தபடியாக கங்காக்கு அடுத்தபடியாக லாங்கஸ்ட் ரிவர். எக்ஸாமில் வந்து லாங்கஸ்ட் ரிவர் ஆப்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா கங்கா தான் சூஸ் பண்ணோம். இந்த ஆப்ஷன் என்டையர்லி இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா கோதாவரியை தான் நீங்கள் சூஸ் பண்ணோம், கங்காவை சூஸ் பண்ணக்கூடாது. அது 25 கிலோமீட்டர், 1465 கிலோமீட்டர். இது கோதாவரி வந்து 1465 கிலோமீட்டர். எக்ஸாமில் வாட் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு கேட்பாங்க, கங்கா தான் சூஸ் பண்ணோம். வாட் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் என்டையர்லி இன் இந்தியா அப்படின்னு எதனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கோதாவரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே லாங்கஸ்ட் ரிவர் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அது வந்து ஓவரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரா அப்படின்னாலே கங்கா தான். அதை வந்து லோக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லெக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோகு லெக். லாங்கஸ்ட் ஓவரால் கங்கா, லெக்குனா லாங்கஸ்ட் என்டையர்லி கோதாவரி. கோதாவரிக்கு இன்னொரு பேர் அப்படி என்னன்னா தக்ஷிணா கங்கை அப்படின்னு கொஸ்டினை கேட்பாங்க. தக்ஷிணா கங்கை அப்படின்னாலும் கோதாவரி தான் ஆன்சர். தக்ஷிணா கங்கை அப்படின்னாலும் கோதாவரி தான் ஆன்சர். தென்னிந்திய கங்கை அப்படின்னும் கேட்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்க. கோதாவரி அப்படின்னா கோஸ் இன்சைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதாவரி கோ இன்சைட் இந்தியா, கோஸ் இன்சைட் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரிவர் என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா, அதாவது லார்ஜஸ்ட்னா அதிக நீர் கொள்ளளவு கொண்ட நதி. அப்புறம் வைடஸ்ட் மிக அகலமான நதி. டீப்பஸ்ட் மிக ஆழமான நதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரம்மபுத்திரா, பிரம்மாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப பெருசாகவும் அகலத்தில் அதாவது அவர் ரொம்ப பெருசாக இருப்பார், டீப்பாக இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷனும் வந்தால் பிரம்மபுத்திரா தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் அப்படின்னா தீஸ்தா அப்படின்ற ஒரு நதி. இது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் போகுது. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பேர்லேயே இருக்குது பாருங்கள், தீஸ்தா அப்படின்னா தீ வந்து வேகமாக பரவும், அதனால் இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளோயிங். இந்த ட்ரிக்கே தீ தான், அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள். தீஸ்தா அப்படின்னா தீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நெருப்புன்னு வச்சுக்கோ. நெருப்பு வந்து வேகமாக பரவிடும்ல, அது மாதிரி இது வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. வேகமாக பாயும் நதி எதுனா தீஸ்தா அப்படின்னா. இது எங்கே இருக்குது? சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் போகுது. அப்புறம் ஸ்மாலஸ்ட் ரிவர் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஆர்வரி அப்படின்ற ஒரு ஆறு. அது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. இதோட ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? 90 கிலோமீட்டர். மிக சிறிய நதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ட்ரிக்கு பாருங்க. ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஆர் அப்படின்னா ஆர்வரி, ஏஆர் அதில் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஏஆர்னு இருக்கா. அதுக்கப்புறம் ரஹ்மான் அப்படின்னா ராஜஸ்தான், அதுதான் ஸ்மாலஸ்ட் ரிவர். ஏஆர் ரஹ்மான், ஆர்வரி, ராஜஸ்தான்.
மிகவும் பழமையான நதி நர்மதா. ஓல்டஸ்ட் ரிவர் ஆஃப் இந்தியா எது? நர்மதா. மிகவும் பழமையான நதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நர்மதா அப்படின்னா ஓல்டு லேடி. அதோட ட்ரிக் என்ன? ஓல்டு லேடி. நர்மதா இஸ் எ ஓல்டு லேடி. அவ்வளோதான். இது இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து கிளீனஸ்ட் ரிவர். கிளீனஸ்ட் ரிவர் என்ன அப்படின்னா உம்கோட் அப்படின்ற ஒரு ரிவர் தான். இது எங்கே பாயுது அப்படின்னா மெகாலயால இருக்கு. கிளீனஸ்ட் ரிவர் ஆஃப் இந்தியா என்ன? உம்கோட் அப்படின்ற ஒரு நதி. இதோட ட்ரிக்ஸ் எப்படின்னா கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, CUMன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுல வந்து CUMன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனா கிளீனஸ்ட், யூனா உம்கோட், ரெண்டாவது எம்னா மெகாலயா. கிளீனஸ்ட் ரிவர் அப்படின்னா கிளீனஸ்ட்னா உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? கம்முன்னு ஞாபகம் வரணும். அப்படி இல்லைன்னா உம்கோட் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உம்கோட் யூ ஃபார் யூ எம்னு இருக்குல்ல, அந்த எம் வந்து மெகாலயாவை குறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய தீவு. ரெண்டாவது மிகப்பெரிய தீவு எங்க இருக்கு? லார்ஜஸ்ட் ரிவர் ஹைலாண்ட். அது என்னன்னா மசூலி ரிவர். அது எங்க இருக்கு அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியில் உள்ளது. மிகப்பெரிய தீவு லார்ஜஸ்ட் ரிவர் ஹைலாண்ட் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. மசூலி ரிவர் சூஸ் பண்ணோம். இது வந்து பிரம்மனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன லாங்கஸ்ட், அவர் வந்து ரொம்ப பெருசா இருப்பாரு அப்படின்னு ட்ரிக்ஸ் சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் மிகப்பெரிய நதி தீவு அப்படின்னாலே புதுசா இருக்கே அப்படின்னா பிரம்மன். ஓகேவா? மசூலி பிரம்மபுத்திரா. அவ்வளவுதான்.